ஒரு கிராமத்தில் 4 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். ஒருவர் தச்சு தொழில் செய்பவர், இரண்டாவது நண்பர் நெசவு தொழிலையும், மூன்றாம் நண்பர் வளையல் வியாபாரத்தையும், நான்காம் நண்பர் சாஸ்திரங்களையும் கற்றவர். சில காலம் அக்கிராமத்தில் மழை இல்லாததால் பஞ்சம் ஏற்பட்டது. எல்லோரும் பஞ்சத்தால் அவதிப்பட்டனர். ஒரு நாள் நால்வரும் கூடி வேறு வேலை தேடி பக்கத்து ஊருக்கு செல்ல முடிவு செய்தனர். எல்லோரும் சம்மதம் என்று சொல்லவே மறுநாள் நால்வரும் ஊரை விட்டு கிளம்பினர். நீண்ட தூரம் நடக்க வேண்டும் என்று எண்ணியபடியே நடந்து சென்றனர். நடுவில் காட்டை கடக்க நேரிட்டது. காட்டை கடக்கும் பொழுது இருட்டிவிட்டதால் அங்கேயே தூங்கி காலையில் பயணத்தை தொடர முடிவு செய்தனர். காட்டில் எல்லோரும் உறங்குவது ஆபத்து என்று எண்ணி முறை வைத்து விழிக்க முடிவு செய்தனர். முதலில் தச்சர் விழித்துக் கொண்டிருக்க எல்லோரும் உறங்கினர். விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக தச்சர் ஒரு மரத்துண்டை எடுத்து சிலை வடிக்க ஆரம்பித்தார். அழகிய பொம்மை செய்து முடிக்கவும் அடுத்தவர் முறை வருவதற்கும் சரியாக இருந்தது. தச்சர் நெசவாளரை எழுப்பிவிட்டு படுத்துக்கொண்டார். நெசவாளர் எழுந்து அந்த பொம்மையை கண்டு ஆச்சரியம் கொண்டார். இந்த அழகிய பொம்மைக்கு ஆடை இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று நினைத்து பட்டு இழைகளை எடுத்து ஆடை நெய்து போட்டார். பிறகு அவர் வளையல் வியாபாரியை எழுப்பிவிட்டு உறங்கப் போனார். வளையல் வியாபாரி எழுந்தவுடன் பொம்மையை பார்த்தார். பார்த்தவர் அப்படியே நின்றார். அவர் இந்த பொம்மைக்கு வளையல், பொட்டு, தாலி செய்து போட்டால் இன்னும் அழகாக இருப்பாள் என்று எண்ணி 3ஐயும் செய்து போட்டார். அவரும் நான்காவது நண்பனான சாஸ்திரங்களை கற்றவரை எழுப்பினார். அவர் எழுந்து அந்த பொம்மையை கண்டார். இவ்வளவு அழகான பொம்மைக்கு உயிர் இருந்தால் முழுமை பெறும் என்று எண்ணி அதற்கு உயிர் கொடுக்க மந்திரங்களை உச்சரித்தார். என்ன அதிசயம்! ஒரு மின்னல் தோன்றி மறைந்தது. ஒரு அழகிய பெண் அவர் முன்னால் நின்றாள். சத்தத்தை கேட்டு எழுந்த அனைவரும் வாயடைத்து நின்றனர். எல்லோருக்கும் அவளை மணக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. அவள் பொருட்டு எல்லோரும் சண்டையிட ஆரம்பித்தனர். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அந்த பெண், நிறுத்துங்கள், நீங்கள் கண்மூடி வேண்டினால் ஒரு தேவதை தோன்றுவாள், அவள் ஒரு தீர்வு தருவாள் என்று கூற, நால்வரும் கண்மூடி வேண்ட
அனந்தபுரி என்ற மலை கிராமத்தில் கீதா என்ற பெண் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் கீதா தன் துணிகளை காய வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது காற்று ஒரு துணியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டது. கீதா அதை பின்தொடர்ந்து சென்றாள். நீண்ட தூரம் சென்ற பின் காற்று ஒரு மாளிகையினுள் சென்று விட்டது. கீதா அந்த மாளிகையின் முன் நின்று பிரமிப்பாக பார்த்தாள். அந்த மாளிகை காற்றிற்கு சொந்தமானது. கதவை திறந்து உள்ளே சென்றவள் காற்றின் தாயை பார்த்தாள். காற்றின் தாய் அவளை அன்போடு வரவேற்று அங்கு வந்த காரணத்தை கேட்டாள். கீதா காற்று தூக்கி வந்த துணியை தான் தொடர்ந்து வந்ததாக கூறினாள். சரி, நீ மிகவும் களைப்பாக வந்திருப்பாய், பக்கத்து அறைக்கு வா என்று அழைத்து சென்றாள். அங்கு நிறைய உணவுப் பொருட்கள், பழங்கள், இனிப்பு வகைகள் இருந்தன. உனக்கு வேண்டியதை நீ உண்ணலாம். கீதா தன் பசிக்கு தேவையான ஒரு ஆப்பிள் பழத்தை மட்டும் எடுத்து உண்ட பின் காற்றின் தாயுடன் அடுத்த அறைக்கு சென்றாள். அங்கு பல பெட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இதில் உன் துணி இருக்கும் பெட்டியும் உள்ளது. எங்கிருக்கிறது என்று தேடி பார்த்து அந்த பெட்டியை எடுத்துக்கொள். கீதாவும் ஒவ்வொரு பெட்டியாக திறந்தாள். உள்ளே தங்க காசுகள், நகைகள் உள்ள பெட்டிகள் பல இருந்தன. ஆனால் கீதா தன் துணியை மட்டுமே தேடினாள். கடைசியில் அந்த துணியை கண்டுபிடித்து விட்டாள். அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு காற்றின் தாய்க்கு நன்றி சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்தாள். வீட்டிற்கு வந்ததும் பெட்டியை திறந்தவளுக்கு ஆச்சரியம். பெட்டி முழுவதும் தங்க காசுகள் ஜொலித்தன. மகிழ்ச்சியடைந்த கீதா அதை விற்று பெரிய வீடு கட்டி சந்தோஷமாக வாழ்க்கையை தொடர்ந்தாள். கீதாவின் பக்கத்து வீட்டு பெண் மாலா நடந்தவற்றை அறிந்தாள். மாலா பேராசை குணமுடையவள். தானும் அதுபோல வாழ ஆசைப்பட்டு ஒரு நல்ல பட்டுப்புடவையை காற்றில் வீசிவிட்டு பின்னால் ஓடினாள். அவளும் அந்த மாளிகையை அடைந்தாள். காற்றின் தாய் காரணத்தை கேட்க மாலா காரணத்தை கூறினாள். மாலாவை உணவு உண்ண அடுத்த அறைக்கு அழைத்து சென்றாள் காற்றின் தாய். பேராசைக்காரியான மாலா பார்த்த எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் தின்று மீதியை வைத்து தின்பண்டங்களை வீணாக்கினாள். அடுத்த அறைக்கு சென்றதும் ஒவ்வொரு பெட்டியாக திறந்தாள். தங்கம், வைரம் என்று கண்ணை பறிக்கும் நகைகளை கண்டாள். உடனே நிறைய ஆபரணங்கள் உள்ள பெட்டியை தூக்கி கொண்டு வீட்டிற்கு வந்தாள். வீட்டிற்கு வந்தவுடன் மிகுந்த சந்தோஷத்துடன் பெட்டியை திறந்தவள் அதிர்ச்சி அடைந்தாள். உள்ளே வெறும் செங்கல்கள் தான் இருந்தன. இருந்த நல்ல துணியையும் இழந்த மாலா பேராசை பெரும் நஷ்டம் என்பதை உணர்ந்து தலைகுனிந்தாள். கோழி ஒன்று தன் 3 குஞ்சுகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அவற்றில் 2 குஞ்சுகள் தன் தாயின் சொல்லை தட்டாமல் அவளுடனே சுற்றித் திரியும். 3வது குஞ்சு தன் விருப்பப்படிதான் செய்யும். ஒரு நாள் தாய்க்கோழி இரை தேடும் பொழுது சோளக்கதிரை கண்டது. உடனே தன் குஞ்சுகளை அழைத்து, அந்த சோளக்கதிரை தின்ன வேண்டாம், தின்றால் தொண்டையில் அடைத்துக் கொள்ளும். தாய் சொல்லை கேட்டு முதல் 2 குஞ்சுகளும் அந்த பக்கம் போகவே இல்லை. 3வது குஞ்சு ஓடி சென்று சோளக்கதிரை கொத்தி தின்றது. அவ்வளவுதான், தொண்டைக்குழியில் அடைத்துக் கொண்டது. விக் விக் என்று விக்கிக் கொண்டிருந்த சத்தத்தை கேட்ட தாய்க்கோழி என்ன செய்வது என்று யோசித்தது. உடனே, சற்று பொறுத்துக்கொள், நான் சென்று தண்ணீர் கொண்டு வருகிறேன், இங்கேயே இரு என்று கூறி
தண்ணீர் கொண்டு வர ஓடியது. ஒரு குளத்தை கண்ட கோழி, குளமண்ணே குளமண்ணே, என் குழந்தை ஒன்று விக்கலால் தவிக்கிறது, தண்ணீர் தந்து உதவுங்கள். அதற்கு குளம், கோழியே, தொன்னை ஒன்று கொண்டு வா, தொன்னை இல்லாமல் எப்படி தண்ணீரை கொண்டு செல்வாய்? அங்கு ஒரு பாட்டி அமர்ந்திருப்பாள், அவளிடம் சென்று கேட்டால் தொன்னை தருவாள், போ போய் தொன்னை வாங்கி வா. இதை கேட்ட கோழி பாட்டியிடம் ஓடியது. பாட்டி பாட்டி, என் குழந்தையின் விக்கலை நிறுத்த தண்ணீர் வேண்டும், தண்ணீர் கொண்டு செல்ல தொன்னை தந்து உதவினால் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். கோழியே, நீ வாழை மர இலை கொண்டு வந்து தந்தால் தொன்னை செய்து தருகிறேன், அதற்கு முன்னால் என்னுடைய ஊசியை தேடி தருவாயா? சரி என்று கூறிய கோழி ஊசியை தேடி தந்துவிட்டு, நான் இலையுடன் வருகிறேன் என்று கூறி ஓடியது. வாழை மரத்திடம் சென்ற கோழி தன் நிலையை விளக்கி கூறி தனக்கு ஒரு இலை வேண்டும் என்று கூறியது. அதற்கு வாழை மரம், தாராளமாக தருகிறேன், அதற்கு முன்னால் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். சரி, செய்கிறேன் என்று கூறியது கோழி. என்னுடைய இந்த குலையால் மிகவும் கஷ்டப்படுகிறேன், நீ சென்று தோட்டக்காரரை அழைத்து வந்து இதை அறுக்க செய்ய வேண்டும். இதை கேட்ட கோழி ஓடி சென்று தோட்டக்காரனை சந்தித்தது. அவரிடம் தன் நிலையை விளக்கி சொன்னது. அதை கேட்ட தோட்டக்காரன், என்ன பரிதாபம், நான் உதவி செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு வாரத்திற்கு நீ இடும் முட்டைகளை தர வேண்டும். அதற்கு சம்மதித்தது கோழி. உடனே தோட்டக்காரரும் சென்று வாழைக்குலையை வெட்ட சந்தோஷம் அடைந்த வாழை மரம் ஒரு இலையை பறித்து கொடுத்தது. இலையை எடுத்துக்கொண்டு ஓடிய கோழி அதை பாட்டியிடம் கொடுத்தது. பாட்டி உடனே ஒரு தொன்னையை செய்து கொடுத்தார். அதை எடுத்துக்கொண்டு குளத்திடம் சென்றது. குளம் தண்ணீரை தொன்னை நிறைய நிரப்பியது. தண்ணீரை எடுத்துக்கொண்ட கோழி தன் குஞ்சிடம் கொடுத்தது. தண்ணீரை குடித்ததும் விக்கல் நின்றது. நிம்மதி பெருமூச்சு விட்டது தாய்க்கோழி. விக்கல் நின்றதும் தன் தாயிடம் மன்னிப்பு கேட்டது அந்த கோழி குஞ்சு. முன்னொரு காலத்தில் நல்லூர் என்னும் சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஏழை தாய்க்கு ராஜு என்ற மகன் இருந்தான். அவர்களுக்கு இருந்த ஒரே சொத்து அவர்களிடமிருந்த பசு ஒன்றுதான். பசு தரும் பாலை விற்று அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் ராஜுவின் தாய் அவனை அழைத்து, நம் பசுவிற்கு வயதாகி விட்டதால் பால் தருவதை நிறுத்திவிட்டது. இனி நாம் எப்படி நாட்களை கழிப்பது? அம்மா, எனக்கு ஒரு யோசனை. இந்த பசுவை விற்று அதில் வரும் பணத்தை கொண்டு சிறியதாக ஒரு வியாபாரத்தை தொடங்கலாம். தாயும் அதற்கு சம்மதித்ததால் பசுவை விற்பதற்காக ஓட்டிச் சென்றான். பல இடங்கள் அலைந்தும் யாரும் வயதான பசுவை வாங்க முன்வரவில்லை. கவலையுடன் வீடு திரும்பினான்.
வீடு திரும்பும் வழியில் முதியவர் ஒருவர் வந்தார். அவர் அந்த பசுவை வாங்க சம்மதித்தார். ஆனால் பணத்திற்கு பதில் 5 விதைகளை கொடுத்தார். அதை தரும்பொழுது, மகனே, இதை சாதாரண விதை என்று எண்ணிவிடாதே. இவை மாய விதைகள். இரவில் விதைத்து விதையே விதையே விண்ணிற்கு போ என்ற மந்திரத்தை கூறினால் அது மறுநாள் காலை விண்ணை முட்டும் அளவிற்கு வளர்ந்துவிடும். இதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் பெரிய செல்வந்தனாகலாம் என்று கூறி ஆசீர்வதித்து சென்றார். மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பிய ராஜு தன் தாயிடம் நடந்தவற்றை கூறி மாய விதைகளை காட்டினான். தன் மகன் ஏமாந்து விட்டானோ என்று எண்ணிய தாய் கவலையுடன் உறங்கச் சென்றாள். ராஜு உறங்கச் செல்வதற்கு முன் விதைகளை வீட்டின் பின்புறமுள்ள தோட்டத்தில் விதைத்து தண்ணீர் ஊற்றினான். பின்னர் விதையே விதையே விண்ணிற்கு போ என்ற மந்திரத்தை கூறி உறங்கச் சென்றான். மறுநாள் யாரும் எழுவதற்கு முன்னால் தன் வீட்டிற்கு பின்புறம் நட்டு வைத்த விதைகளை பார்க்கச் சென்றான். அதை பார்த்தவனுக்கு தன் கண்களை நம்ப முடியவில்லை. முதியவர் சொன்னது போல கொடி வானம் வரை வளர்ந்திருந்தது. உடனே அவன் கொடியை பிடித்து ஏற ஆரம்பித்தான். ஏறும் வழியில் மேகங்கள் அவனை உரசிக்கொண்டு சென்றன. மேலிருந்து பார்க்கும் பொழுது அவன் வீடு மிகவும் சிறியதாக தெரிந்தது. நீண்ட நேரம் ஏறிய பிறகு ஆகாயத்தை அடைந்து விட்டான். அங்கே ஒரு பெரிய மாளிகையை கண்டான். அதன் உள்ளே சென்று ஒவ்வொரு அறையாக பார்த்தான். எந்த அறையிலும் ஒருவரை கூட பார்க்க முடியவில்லை. அப்பொழுது ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. அதிலிருந்து ஒரு தேவதை தோன்றினாள். அவள் ராஜுவை பற்றி விசாரித்தாள். இந்த மாளிகை ஒரு அரக்கனுடையது. அவன் உன்னை பார்த்தால் விழுங்கி விடுவான். சென்று விடு என்று எச்சரித்தாள். நான் ஒரு ஏழை. உணவிற்கே மிகவும் கஷ்டப்படுகிறேன். என் தாய்க்கு ஒரே மகன். என் தாயை நான் தான் காப்பாற்ற வேண்டும். இந்த மாளிகையிலிருந்து வெளியே செல்ல வழிகாட்டுங்கள். இது அரக்கன் வரும் நேரம். எங்கேயாவது ஒளிந்து கொள். அவன் உறங்கிய பிறகு அவன் கட்டிலின் அடியில் சென்றால் நிறைய பொற்காசுகள் கொண்ட பை இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு உடனே உன் வீட்டிற்கு சென்று விடு. அப்பொழுது அரக்கன் வரும் ஓசை கேட்டது. ராஜு ஓடிச் சென்று ஒரு பெட்டிக்குள் ஒளிந்து கொண்டான். தேவதையும் மறைந்தாள். அரக்கன் வந்தான். அரக்கன் உறங்க சென்ற பின் வெளியே வந்த ராஜு மெதுவாக கட்டிலின் அடியே சென்றான். தங்க காசுகள் கொண்ட பையை எடுத்துக்கொண்டான். பின்னர் கொடி வழியாக கீழே இறங்கி தன் வீட்டிற்கு சென்றான். தன் தாயிடம் நடந்தவற்றை கூறி தங்க காசு கொண்ட பையை தந்தான். மகன் பத்திரமாக திரும்பி வந்ததை கண்ட தாய் மகிழ்ச்சி அடைந்தாள். அன்று முதல் இருவரும் மகிழ்ச்சியாக நாட்களை கழித்தனர். முன்னொரு காலத்தில் சத்தியன் என்ற இளவரசர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு தூர தேசங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்வதே விருப்பமான செயல். ஒரு நாள் குதிரையில் சென்று கொண்டிருந்த பொழுது பூத்துக் குலுங்கிய சூரியகாந்தி தோட்டத்தை கண்டார். அங்கு ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த இயற்கை அழகில் மயங்கிய இளவரசர் அந்த ஆலமரத்தடியில் படுத்து இளைப்பாறினார். சற்று நேரத்தில் அப்படியே உறங்கி போனார்.
அந்தி பொழுதாகியதும் எழுந்த இளவரசர் தன் அரண்மனைக்கு செல்ல புறப்படும் பொழுது எதிரே ஒரு அழகிய பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் அழகில் மெய்மறந்த இளவரசர் அவளிடம் சென்று தன்னை மணந்து கொள்ளும்படி கேட்டார். அதற்கு அந்த பெண், நான் தங்களை மணந்து கொள்கிறேன், ஆனால் 3 நிபந்தனைகள் என்றாள். இளவரசர் சரி என்றதும் நிபந்தனைகளை கூறினாள். முதல் நிபந்தனை, திருமணத்திற்கு பிறகு நீங்கள் உங்கள் அரண்மனைக்கு செல்லக்கூடாது. 2, அந்திப்பொழுது முதல் விடியற்காலை வரைதான் இருப்பேன். 3வது, நான் பகலில் எங்கு செல்கிறேன் என்று கேட்கக்கூடாது, தடுக்கவும் கூடாது. நிபந்தனைகளை மீறினால் தங்களை பிரிந்து சென்று விடுவேன் என்று கூறினாள். நிபந்தனைகளுக்கு சம்மதித்த இளவரசர் இளவரசியை மணந்தார். அங்கேயே மிக அழகிய மாளிகையை கட்டி அதில் சந்தோஷமாக நாட்களை கழித்தனர். இளவரசி அதிகாலை மாளிகையை விட்டு சென்று அந்திப்பொழுதில் வீடு திரும்பினாள். பல நாட்கள் சென்றன. இளவரசர் அவள் எங்கு செல்கிறாள் என்று அறிய ஆவல் கொண்டார். ஒரு நாள் அவள் எழுவதற்கு முன் எழுந்து கொண்டார். ஆனால் உறங்குவது போல் நடித்தார். எப்பொழுதும் போல் அதிகாலையில் எழுந்து இளவரசி மாளிகையை விட்டு சென்றாள். அவள் சென்றதும் அவளுக்கு தெரியாமல் அவளை பின்தொடர்ந்து சென்றார் இளவரசர். சற்று தூரத்தில் உள்ள சூரியகாந்தி தோட்டத்தில் நடந்தவள் மறைந்து விட்டாள். இளவரசர் ஆச்சரியம் கொண்டார். எங்கு மறைந்திருப்பாள் என்று யோசிக்க ஆரம்பித்தார். ஒளிந்து கொள்ள இடமே இல்லையே, எப்படி, எங்கு மறைந்தாள் என்று எண்ணினார் இளவரசர். சற்று நேரம் யோசித்த பின்னர் அவர் ஒரு முடிவிற்கு வந்தார். ஒவ்வொரு பூவாக ஆராய்ந்து பார்த்தவர் ஒரே ஒரு பூவை மட்டும் சிறிது நேரம் உற்று பார்த்தார். பிறகு துணிந்து அந்த பூவை பறித்தார். என்ன ஆச்சரியம்! பூ மறைந்து அவர் மனைவி எதிரே தோன்றினாள். அவள் தன் கணவரிடம், என்னை சாபத்திலிருந்து விடுவித்ததற்கு மிக்க நன்றி. இந்த சூரியகாந்தி தோட்டத்தில் நானும் ஒரு பூவாக இருந்த பொழுதும் என்னை எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டாள். எல்லா மலர்களின் இதழ்களிலும் பனித்துளிகள் இருந்தன. நீ இரவில் என்னுடன் இருந்ததால் உன்மேல் மட்டும் பனித்துளி இல்லை. எனவே பனித்துளி இல்லாத பூ நிச்சயமாக நீயாகத்தான் இருக்கும் என எண்ணினேன். அதனால் பறித்துவிட்டேன் என்று கூறினான். இளவரசர் சத்தியன் இளவரசியை தன் நாட்டிற்கு அழைத்துச் சென்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.